Chakana, Gavnida, exercise 2.6, sum number 2. How many consecutive அப்படினாலே next அடுத்தடுத்து கரெக்ட்டா odd integers கொடுத்திருக்கிறது என்ன பாருங்க consecutive odd integers beginning with 5. so series உடைய first term beginning first initial term கொடுத்துட்டாங்க 5 அப்படின்றது next என்ன கொடுத்திருக்காங்க consecutive odd அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர் அப்ப 6 ஆ வரும் இல்ல odd integers னு சொல்லிட்டாங்க சோ இதனுடைய next odd integer னு பார்த்தா 7 next odd integer 9 அடுத்தது 11 so it goes on இது மாதிரி how many terms should be there in order to give a sum of 480 so s உடைய value 480 s n அப்பனா n என்னன்றது நமக்கு தெரியல how many terms will sum up to 480 அப்படின்றது it is unknown கரெக்ட்டா சொல்ல till n terms அந்த n வந்து நமக்கு தெரியல how many terms ன்னு so that only we have to find out but இங்க என்ன terms இருக்கு a இருக்கு first value a 5 okay d value 2 எப்படி odd integers consecutive நாலே difference 2 தான் தெரியலனாலும் how you can write 7 minus 5 that is equal to 2 சரியாடி தங்கம் so d value இருக்கு n it is unknown but என்ன இருக்கு மெயினா sn some value 408 is also given so அப்ப இதுல நம்ம என்ன பண்ணலாம் we have to find n அப்படினா using this formula sum formula apply பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்ப sn equals n by 2 of 2a plus n minus 1 into d கரெக்ட்டா சோ இப்போ இதுல என்னது n தெரியல பட் sum வந்து 418 தெரியும் சோ unknown அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு values இருக்கிறதுக்கு இருக்கிற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் 2a so a value 5 அப்ப 2 into 5 plus n is unknown so அத அப்படியே வச்சிருங்க n minus 1 into d value 2 okay வாடி சொல்லும் சோ அப்ப இங்க by 2ன்றது இந்த சைடு போச்சுனா என்னது into 2 2 zeros are 0 2 8s are 16 so remainder 1 2 4s are 8 8 plus 1 9 so 960 சரியா so 2 multiply ஆச்சு n into 2 5s are இங்க என்ன 10 plus இங்க என்னது n minus 1 into 2 கரெக்ட்டா தங்கம் so இங்க multiply பண்ணிக்கலாமா 2 should be multiplied to both the terms inside the bracket distributive property அப்ப 2n minus 2 சரியாடா கண்ணு okay so next என்னது 960 equals n வந்து நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணோம் n should be multiplied to all the three terms that is inside the bracket அப்ப 10n plus 2n square minus 2n n மட்டும் மல்டிப்ளை ஆயிடுது equals 960 so what are the like terms here 10n minus 2n is like terms அப்ப 960 equals 10n minus 2n is equal to 8n coefficient should be operated 10 minus 2 8 அப்ப 8n plus 2n square இப்ப it takes the form of a quadratic equation correctா so அப்ப quadratic equation form அப்படினா all should be written on the same side அப்ப 2n n square பாசிட்டிவா வச்சிருப்போம் அப்ப 2n square plus 8n ன்ற சைட நீங்க டிஸ்டர்ப் பண்ணல 2n square plus 8n disturb பண்ணாம what you are doing 960 is shifted to their side 960 அந்த சைடுக்கு ஷிஃப்ட் பண்றீங்க அப்ப minus 960 ஷிஃப்ட் ஆகும் equals 0 புரியுதாடா கண்ணா என்ன சொல்றேன்னு சோ இப்போ சிம்பிளா பண்ணனும் அப்படினா நம்ம என்ன பண்ணிக்கலாம் we can divide the whole equation by 2 அப்ப 2 by 2 1 n square is n square அடுத்தது 8 by 2 4n 960 by 2 தெரியலன்றவங்க தனியா கேன்சல் பண்ணிக்கோங்க சரியாடா தங்க தெரியும்ன்றவங்க டைரக்டா சொல்லுங்க சோ because இங்க 480 2 ஆல மல்டிப்ளை பண்றப்ப 960 கிடைச்சது அப்ப 960 divide by 2 பண்றப்ப 480 will be our answer so this is the quadratic equation that has to be solved so splitting the middle term method quadratic formula completing square method எதனால எடுக்கலாம் பட் மோஸ்டா நம்ம எடுக்கிறது splitting the middle term இல்ல சால்வ் ஆகலன்ற பட்சத்துல quadratic formulaவும் எடுப்போம் சரியாடா கண்ணு சோ இப்போ இங்க 480 அப்படினா ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்க சோ 4 டேபிள் 1 இல்ல prime factorization பண்ணிட்டா இன்னும் ஈஸி ஓகே சோ அப்ப 2 2s are 40 அடுத்து 2 120 2 60
230 215. ஓகே, இப்போ இதுல என்ன காம்பினேஷன்ல நமக்கு 480 கரெக்டா கிடைக்கும்னு பார்க்கணும். ஓகேவா? சோ இப்ப 3 5 5 1s. சோ இல்ல இதுல மேம் இதுல ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கு, எனக்கு இதுல டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், 480 ஓட பார்ட்ஸ் எழுதலாம். சரியாடா தங்கம்? சோ அதுவும் பண்ணலாம். இப்ப 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. இங்க 16 இருக்கு. அடுத்தது இங்க 2 3s are 6 6 5s are 30. இது மேட்ச் ஆகாது. சோ வேற என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கணும். சரியாடா கண்ணு? சோ இப்போ இங்க பாருங்க, 480 க்கு 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. இந்த காம்பினேஷன் வேலை செய்யல. அப்ப இப்படி பாருங்க, 5 2s are 10 10 2s are 20. சோ 20 ஒன்னு இருக்கு, 5 2s are 10 10 2s are 20. இந்த மூணு யூஸ் பண்ணிட்டேன். ரிமைனிங் 2 2s are 4 4 2s are 8 8 3s are 24. 20 into 24 நாலும் நமக்கு 480 தான். கரெக்டா? பாருங்க, 20 and 24 காம்பினேஷன் pairs factor pair வரப்ப 4ன்றது பாசிபிளா இல்லையா? 24 minus 20 equals 4. அதே மாதிரி 24 into minus 20 equals minus 480. மேம் எனக்கு இந்த மெத்தட் புரியல மேம், இதுல கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம் அப்படின்னீங்கன்னா யூஸ் குவாட்ராட்டிக் ஃபார்முலா. குவாட்ராட்டிக் ஃபார்முலா என்னது? x equals, இங்க x க்கு பதிலா we can write n. அப்ப minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் சொல்லும். சரியாடா கண்ணு? சோ இப்போ இங்க என்ன எழுதுறோம்? n square plus 24n minus 20n minus 480 equals 0. சோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல காமனா எடுக்கணும்னா n காமனா எடுக்கலாம். அப்ப n plus 24. நெக்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல காமனா எடுக்கணும்னா அதே n plus 24 இருக்கணும். அப்ப minus 20 is taken as a common factor. கரெக்ட்டா? n plus இதெல்லாம் ரொம்ப previous videosல நிறைய டைம் சொல்லியிருப்பேன். because n plus 24 தான் இங்கேயும் வரணும். இங்க என்ன டேர்ம் எடுத்திருக்கீங்களோ அதே தான் இங்கேயும் inside the bracket இருக்கணும். அப்ப n plus 24 எடுத்தா minus 20 can be taken outside. நீங்க இத பத்தி கவலையே பட தேவையில்ல. சோ அப்ப என்னது? n plus 24 into n minus 20. இல்ல இந்த ஸ்டெப் கஷ்டமா இருக்குதுன்றவங்க டைரக்டா என்ன பண்ணலாம்? plus 24 minus 20. அப்ப எழுதுறப்ப n plus 24 n minus 20 ன்னு எழுதிக்கோங்க. because இங்க ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் 1. அப்ப டைரக்டாவே இந்த ஸ்டெப்பையும் நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா தங்கம்? so equal to 0, which means n plus 24 equal to 0 ன்னு ஒரு substitution, n minus 20 equals 0 ன்னு ஒரு substitution, n equals minus 24, n equals 20. so இதுல எது n வேல்யூ எடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். positive value, because n is defined on natural numbers, positive values only. so அப்ப n equals 20 தான் நம்மளுடைய final answer. so number of terms that sum up to 480 அப்படினா for this series starting with the number 5 இத ஸ்டார்ட் பண்ணா till 20 terms நீங்க வந்து sum பண்ணீங்கன்னா 480ன்றது கிடைக்கும். புரியுதா புரியலையா? so that is your answer. ஓகே வாடி சொல்லும். so n equals 20ன்றதான். கண்ணி இது தெரியாதவங்க குவாட்ராட்டிக் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகே, so a வேல்யூ என்ன வரும்? 1. கரெக்ட்டா? b வேல்யூ என்ன வரும்? +4. கரெக்ட்டா? c வேல்யூ -480. so இதுல இந்த சப்ஸ்டிட்யூஷன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அதே 20 and -24 கிடைக்கும். so 20 is the answer ன்னு கன்சிடர் பண்ணலாம். சரியாடி தங்கம்? புரியுதாடா? Thank you மா.